குருஜி என்கிட்ட ஒரு ஜாதகம் இருக்கும் குருஜி, தெரிஞ்சவங்க வந்து கொடுக்குவாங்க குருஜி. கொடுக்கலாம். யாரோடையது அது? குருஜி எங்க ரிலேஷன் குருஜி இவங்க. சரி, ஓகே குருஜி. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 11/8/2011. 11/8/2011. 11 குருஜி. மூணு 20 PM. கிருஷ்ணகிரி குருஜி. திதி வளர்பிறை திரையோதசி. திரையோதசி திதிக்கு யார் யார் சொன்னோம்? சூரியன், சுக்கிரன், சூரியன் குருஜி. ரிஷபமும் சிம்மமும். சிம்மம். நாமயோகம். பிரீத்தி நாமயோகம். பிரீத்தி நாமயோகத்துக்கு புதன் யோகி, அவயோகி செவ்வாய். உபயோகம் யாரு? சூரியன். உப அவயோகம் சனி பகவான். தைத்துளை கரணம். கரணநாதன் சுக்கிரன். முடக்கு செவ்வாய். வைநாசிகம் ராகு. ஓகே, பதில் சொல்ல. தனுசு லக்னம் குருஜி. லக்னம் புள்ளி மூலம். அங்கே ராகு மட்டும் இருக்கும் குருஜி. லக்னம் வந்து மூலத்துல, ராகு கேட்டை குருஜி. அடுத்தது லக்னத்துக்கு 2ல சந்திரன் போராடம். அடுத்தது லக்னத்துக்கு 5ல குரு பரணி. அடுத்தது லக்னத்துக்கு 7ல 2 கிரகம் இருக்கு. கேது மிருகசீரிடம், செவ்வாய் திருவாதிரை. அடுத்தது லக்னத்துக்கு 9ல 3 கிரகம் இருக்கு. புதன் மகம். சாரி குருஜி, சுக்கிரன் சூரியன் ஆயில்யம். புதன் மகம். புதன் மகமா? ஆமாம் குருஜி. லக்னத்துக்கு 10ல சனி பகவான் அஸ்தம். லக்னத்துக்கு 11ல மாந்தி சித்திரை.
தந்திர திசையில சுக்கிர புத்தி குறிச்சி. சந்திர திசையில சுக்கிர புத்தி. சுக்கிர புத்தி. பெண் ஜாதகம். வயசு என்னாச்சு? வயசு 15 குறிச்சி. ஓகே, ஜாதகர் பிறந்தது திரையோதசி. சுக்கிரன் சூரியன் தீசூரியம். பிரீத்தி நாமயோகங்கிறதுனால புதன் சூரியன் யோகிகள், செவ்வாய் சனி அவயோகிகள். தைத்துளை காரணம் கருணாநாதன் சுக்கிரன். முடகதிபதி செவ்வாய், மைனாசி அதிபதி ராகு. லக்னம் மூலத்துல இருக்கு. சந்திரன் பூராடத்துல, குரு பரணியில, கேது மிருகசீரிஷம், செவ்வாய் திருவாதிரை, சுக்கிரன் சூரியன் இருவரும் ஆயில்யத்துல, புதன் மகத்துல, சனி அஸ்தத்துல, மாந்தி சித்திரையில. ஓகேவா? ஓகே குருஜி. ஓகே, 15 வயசு ஒரு குழந்தைக்கு என்ன கேள்வி கேட்க போறாங்க? கல்வியை பற்றி கேட்கலாம். ராமூர்த்தி தவிர வேற யாரும் கிளாஸ்ல இல்லையா? சொல்லுங்க. கல்வி, உடல் ஆரோக்கியம், ரெண்டு சார்ந்த கேள்விதான். பொண்ணு என்ன படிச்சிட்டு இருக்கு? இந்த வருஷம் 10th முடிச்சிருக்காங்க குருஜி. சரி, இன்னும் ரிசல்ட் வரல, வெயிட்டிங் குருஜி. ஓகே. சரி, இந்த பொண்ணு எப்படி படிக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பொண்ணு இப்போ யோக நட்சத்திரத்தில் சுக்கிரன் சூரியன் இருவரும் இருக்காங்க. ஓகேவா? ஓகேவா? கல்விக்கு உண்டான புதன் மகத்துல இருக்காரு. அவரும் யோகி, பாசிட்டிவா தான் நின்று இருக்காரு. சரிதானே? இப்போ ஆயுதத்தில் யார் நிற்கிறார்? கருணாநாதன் ஒருத்தர், சூரியன் ஒருத்தர். கருணாநாதன் சுக்கிரன், சூரியன் உபயோகியா வந்திருக்காரு. ஆயுதங்கிறது யோக நட்சத்திரம். அப்ப இந்த ஜாதகத்துல கல்வி என்பது எப்படி இருக்கு? வெரி குட். கல்வி ஓகே. கல்வி டபுள் ஓகே. ஓகேவா? அதே நேரத்தில் இந்த ஜாதகருக்கு அரசு வேலை உண்டா? இப்ப லக்னம் தனுசு லக்னம். அரசு வேலை உண்டான விதிகள் என்ன? நம்மளுடைய திதியோக ஜோதிட முறையில சூரியனுக்கு 10ஆம் பாவ தொடர்பு வரணும். அவ்வளவுதான் மேட்ரு. இப்ப இந்த ஜாதகம் 10ஆம் இடதிபதி யாரு? இந்த ஜாதகத்தில் 10ஆம் வீடு அதிபதி புதன். அப்ப புதனுடைய நட்சத்திரம் ஆயுதத்துல தானே சூரியன் நின்றுட்டு இருக்காரு. 10ஆம் பாவ தொடர்பு இருக்கா இல்லையா? இருக்கு. 10ஆம் வீடு அதிபதியினுடைய நட்சத்திரத்தில் சூரியன் நின்றுட்டு இருக்காரு. அது சூரியன் உபயோகி. அவர் நிக்கிறது யோக நட்சத்திரமான ஆயுதத்தில் நிற்கிறார். அப்ப கண்டிப்பா அரசு வேலை என்பது உண்டு. சரிதானே? என்ன ராமூர்த்தி, எப்படி படிக்குது இந்த பொண்ணு? குருஜி படிப்பு சூப்பரா படிக்கிறாங்க குருஜி. எப்படி தெரியும் உனக்கு? குருஜி அவங்களே சொல்லியிருக்காங்க குருஜி என்கிட்ட. என்னடா? படிப்புலாம் எங்க பொண்ணு குறையில்ல, ஆனா என்னை எதிர்த்து தான் பேசுறாங்க. சரி, இப்ப நம்ம எடுத்த ரிசல்ட் கரெக்டா இருக்கா? இந்த பொண்ணு ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐபிஎஸ் அதுக்கு எலிஜிபிள் இருக்கு ஜாதகத்துல. அடுத்தது விருப்பப்பட்டா மெடிக்கல் லைன் எடுத்து டாக்டருக்கும் படிக்கலாம்.
அரசு வேலை என்பது எதிர்காலத்தில் வந்து காத்துட்டு இருக்கு. ஓகேவா? இப்ப அவரு என்ன கேள்வி கேட்கிறாரு அப்படின்னா, பொண்ணு வந்து எதிர்த்து பேசுது, எதனால அப்படின்னு சொல்லி கேட்கிறாப்ல. எதனால எதிர்த்து பேசுது சொல்லுங்க பார்க்கலாம். என்னங்கய்யா? ராகு கேட்டையில இருக்கு. சரி, அப்ப எதிர்த்து பேசணும் அப்படின்னா ராகு தானா? வேற எந்த கிரகமும் இல்லையா? தெளிவா சொல்லுங்க. சூரியன் ஆயுதத்துல இருந்தா எதிர்த்து பேசுவாங்களா? எதிர்த்து பேசுறதுக்கு பதில் கேட்டேன் நானு. ஓகேவா? எதனால எதிர்த்து பேசுறாங்க? பேசுறது கேட்கல. ரைட். நீங்க என்ன ஏதாவது ஹெட்போன் அந்த மாதிரி ஏதாவது போட்டிருக்கீங்களா செந்தில் சார்? வெரி குட். ஆக்சுவலா வந்து என்னன்னா, செவ்வாய் கிரகம் வந்து இந்த ஜாதகத்துல வந்து அவயோகி. அவர் நிக்கிறது வந்து திருவாதிரை நட்சத்திரத்துல நின்று கெடுபலனை தரக்கூடிய நிலையில வந்து இருக்கார். ஸோ அதனால ஜாதகருக்கு செவ்வாய் அவயோகமா வந்தாலே டக்குன்னு கோபம் வந்து அதிகமா வந்துடும். அவர் நிக்கிறது வேற ராகுவுடைய நட்சத்திரத்துல திருவாதிரையில. அப்ப கோபம் என்ன வந்து அதிகமாகும் கம்மியாகுமா? இந்த கோபம் வந்து அதிகமாயிரும். புரிஞ்சதா? ஆமா. சரி, அதுக்கு என்ன தீர்வு, என்ன பண்ணலாம், என்ன பரிகாரம் பண்ணலாம் திருவாதிரைக்கு? தில்லை நடராஜர், சிதம்பரம் தில்லை நடராஜர், அவருக்கு பரிகாரம் பண்ணும்போது கோபம் வந்து குறைய ஆரம்பிக்கும். சரி, என்னைக்கு பரிகாரம் பண்ணணும்? ஆக்சுவலா வந்து செவ்வாய் நிக்கிறது வந்து திருவாதிரை நட்சத்திரத்துக்கு தான் நீங்க வந்து பரிகாரம் பண்றீங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? திருவாதிரை நட்சத்திரம் வந்து யோக பலனை தரக்கூடிய நாளில், அதாவது பாலவக்கரணம் நடைமுறையில் இருக்கும்போது போய் பரிகாரம் பண்ணணும். புரிஞ்சதா? இப்ப வந்து சிதம்பரம் தில்லை நடராஜர் இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை வந்து போறது, செவ்வாய் நிக்கிறதுனால செவ்வாய்க்கிழமை போறது, செவ்வாய் ஓலை பயன்படுத்துறது, இதுல தான் ரிசல்ட் கிடைக்குமா? நம்ம நிறைய ஜாதகங்களை ப்ரூவ் பண்ணியாச்சு. ஆக்சுவலா வந்து பரிகாரங்கள் எப்பொழுதுமே வந்து ஜாதகருடைய கரணா யோகி உபயோகி அதுல வந்து இருக்கணும். அப்படி இல்லையா காமனா வந்து எந்த இடத்துல வந்து கெட்டு போயிருக்கோ அந்த நட்சத்திரம் வந்து யோகமா உபயோகமா கரணமா வந்து வரணும். அந்த மாதிரி நாளில் போயிட்டு பரிகாரம் பண்ணும்போது தான் அந்த பரிகாரம் வந்து 100% நமக்கு வந்து வெற்றி வந்து தரும். ஓகேவா? சரிதானே? சரி, ரைட். வேற என்ன கேள்வி?